அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு விஜய் அவர்கள் வரவில்லை, அதாவது பங்கேற்கவில்லை. விஜய் வராததுனால செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதை சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்தை கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர் ஆலோசனை தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவைப்படும் சமயத்தில் விஜய் அவர்கள் வர முடியாத காரணத்தினால செங்கோட்டையன் தலைமையேற்று பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்தை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டாருன்னு சொல்லலாம். அந்த விஷயங்களோட நீங்கள் பார்க்கும்போது செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகை தந்ததற்கு எந்த அளவுக்கு பலன் அப்படின்னு தெரியும். ஏன்னா மூத்த பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் பண்ண தவறிக்கிட்டே வருது, இது தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செங்கோட்டையன் வருகைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஆலோசனை கூட்டம் நடத்துவது செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இதையெல்லாம் சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லலாம். அதில் நடந்த சில விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். கொங்கு மண்டலமான மேற்கு மண்டலம் கேஸ், அதாவது செங்கோட்டையன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தெரிந்த விஷயம். அங்கு வேட்பாளர்களை இறுதி செய்வதும் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளையும் இவங்களெல்லாம் ஆலோசனை கொடுத்து அடுத்த கட்டத்திற்கு தேர்தலுக்கு வேலை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக 4 மாவட்டங்கள் அப்படின்றது ஈரோடு, கோவை, திருப்பூர், அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டம். இந்த 4 மாவட்டங்கள்லையுமே வேட்பாளரை இறுதி செய்வதற்கு செங்கோட்டையனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் யாரை வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லாவே தெரிகிறதா ஏன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் தமிழக வெற்றி கழகமே அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர் யாரை எல்லாம் இணைப்பார், அவருக்கு சம்பந்தப்பட்டவரையும் அதிமுகவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர் அவர்கள் எல்லாம் இணைப்பதற்கு அவர் உறுதி பூண்டிருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியே இருக்கிறது. அவர் கண்டிப்பாக நான் முக்கிய தலைவர்களை இணைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அதுக்கு ஈரோட்டில் 8 தொகுதிகள், கோவையில் 10 தொகுதிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 8, நீலகிரியில் 3 தொகுதிகள், மொத்தம் 29 தொகுதிகளுக்குமே வேட்பாளரை நிர்ணயிப்பது செங்கோட்டையன் அவர்கள் பார்த்து கொள்வார் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக செங்கோட்டையன் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, மற்ற கட்சியில் அதிருப்தியாக இருக்கும் முக்கிய தலைவர்களை இங்கே நல்லா நோட் பண்ணிக்கங்க, முக்கிய தலைவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து விடுவேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காராம். அப்போது அவர் உறுதியாக சொல்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். முக்கியமாக அதிமுகவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இபிஎஸ்க்கு எதிராக இருக்கும் முக்கிய தலைவர்கள்லாம் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது உறுதி அப்படின்றது செங்கோட்டையன் பேச்சிலிருந்தே தெரிகிறது. கண்டிப்பாக ஓபிஎஸும் தினகரனும் பார்த்தீங்கன்னா மற்ற முக்கிய தலைவர்கள், அதாவது செங்கோட்டையன் இருந்த தோழமை சார்ந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது கண்டிப்பாக இதிலிருந்து உறுதி செய்யப்படுகிறது. இதுவும் நமக்கு தெரிகிறது. இதில் அடுத்ததாக மாவட்ட செயலாளருக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லுங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்க, அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டு அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஒன்று வச்சார் அந்த மாவட்ட செயலாளருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கும் நிர்வாகிகளும் தொண்டர்களிடமும் பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி கொண்டு பார்த்தீங்கன்னா பதவிகளை கொடுப்பதாக புள்ளி விவரங்களோட தகவல் வெளியாக இருக்கிறது. இது எங்கள் மேலிடத்திற்கு தெரிந்திருக்கிறது. அந்த புள்ளி விவரங்களை அறிவித்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதில் அடுத்த ஒரு விஷயம் தாங்க செங்கோட்டையனை இதைத்தான் மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது டிஎம்கேவுடன் ஏடிஎம்கேவுடன் நேரடி தொடர்புடைய நம்ம நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளரும் இருக்கிறாங்க, அவங்களோட புள்ளி விவரமும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சில பேரை குறிப்பிட்டும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்தால் உங்கள் பதவிகள் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையை விட்டிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இப்போ தெரியுதுங்களா ஏன் செங்கோட்டையன் வருகை தமிழக வெற்றி கழகத்திற்கு பலம் முக்கியமானது அப்படின்றது. இதை தான் இதற்கு முன்னாடி இருந்த புஷி ஆனந்த் அவர்கள்லாம் செஞ்சுருக்கணும், ஆதவர்ஜனாலும் செஞ்சுருக்கணும், யாருமே செய்யலை. மாவட்ட செயலாளரும் சரி நிர்வாகிகளும் சரி அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க போகிற போக்கில் விட்டாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து டிஎம்கே சேர்ந்தவங்க தான், ஏடிஎம்கே சேர்ந்தவர்கள் ஆதரவு தான் தெரிவித்தாங்களே தவிர டிஎம்கேவை சேர்ந்தவர்கள் எப்படி கரூரில் அந்த குண்டர்களாக உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் துண்டை போட்டுக்கொண்டு
தமிழக வெற்றி கழகத்தில் நுழைந்து பல அடாவடித்தனத்தை பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இதற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் செங்கோட்டையன். முக்கியமாக இந்த விஷயங்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவைப்படும் ஒரு விஷயம். கண்டிப்பாக அடுத்த நகர்வுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதில் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சும் அவர்கள் நிர்வாக திறமையும் பார்த்தீங்கன்னா அவரோட ஆலோசனையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த கூட்டம், அதாவது இந்த மாவட்ட செயலாளர் இந்த ஆலோசனை கூட்டம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லாருமே கருதப்படுறாங்களாம். கண்டிப்பாக மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டம் தாங்க எனக்கு சிறப்பாக இருந்தது. ஏன்னா யார் என்ன சொல்றாங்க, யார்கிட்ட போய் என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களிடமும் நிர்வாகிகளிடமும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அப்பப்போ அவ்வப்போது வந்து எழுந்துகிட்டு தான் இருந்தது. ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் செங்கோட்டையன். இதில் இப்போ வந்து பார்த்துங்க, யார் புஷியானை கழட்டி விட்டு செங்கோட்டையன் வந்து உள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. இங்கே செங்கோட்டையனுடைய பார்த்தீங்கன்னா அரசியல் வியூகமும் அரசியல் அனுபவமும் பார்த்தீங்கன்னா அதிகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வியூகத்தெல்லாம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கு நான் பயன்படுத்துவேன். கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் என்னோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா ஏன்னா மேலிடம் அப்படின்னா தக்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கூட்டணி முடிவுகளை முடிவெடுப்பதற்கு விஜய்க்கு அதிகாரம் பார்த்தீங்கன்னா செயற்குழு, அதாவது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டார்கள். இதில் விஜய் எடுக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் நிர்வாகிகளும் 2ஆம் கட்ட தலைவர்களும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்களும் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற முடிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் விஜய் அவர்கள் தலைமையில், அதாவது விஜய் முதல்வர் தலைமையில் வந்து யாரெல்லாம் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களை இணைப்பதற்கு கண்டிப்பாக அடுத்த கட்ட முயற்சிகளை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இது கூடிய விரைவில் நடக்கும். அதற்கும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் எடுக்கும் முடிவே இறுதியானது அப்படின்ற முடிவையும் எடுத்திருக்கிறார்கள். இதில் ஒட்டுமொத்தமாக 2ஆம் கட்ட தலைவர்களும் புஷி ஆனந்தும் சரி, அடுத்து வந்து நாஞ்சில் சம்பத்தும் சரி, இவர்கள் கூறிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்றால், ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல்குமார் அவர்களும் இவர்கள் எல்லாம் சில விஷயங்களை கூறினார்கள். அதாவது வட மாவட்டங்களில் எல்லாமே இந்த 2026 தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கிறது. இங்கே நிறைய பேர் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு மண்டலங்களிலுமே நிறைய நிர்வாகிகள் வந்து வேலை செய்யவில்லை. அது வேலை செய்யாத காரணத்தினால அங்கே வந்து நீங்கள் இன்னும் வேகம் எடுத்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து உங்களுக்கு ஆலோசனை தருவதற்கு நேரடியாக தொடர்பு கொள்ள சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக செங்கோட்டையன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்ததாக ஒரு சிறப்பான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அந்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த சிறப்பு குழு வந்து 2 குழுக்களாக இருக்கும். இந்த 2 குழுக்களிடமும் ஆலோசனை நடத்தி பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முடிவு செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இந்த கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காங்க. இதற்கு தலைமை தாங்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் தலைமை தாங்கி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துவார். அதற்கு நாம் இந்த 2 குழுக்களுமே வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கங்க, செங்கோட்டையன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சிறப்பு குழுவிற்கும் தலைமை தாங்குறாரு அப்படின்னா அவர் யாரெல்லாம் கூட்டு வர போகிறாரு? ஆல்ரெடி அவர் சொன்னது தான். பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் ஜனவரி இறுதிக்குள் இணைப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சரியான ஒரு பாதையை நோக்கி கொண்டு போகிறார் அப்படின்னே சொல்லலாம். செங்கோட்டையின் வருகை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும் பலமாகவே இருக்கிறது. விஜய் வந்திருந்தா கூட இந்த கூட்டம் இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்குமா அப்படின்றது தெரியலங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையனிடம் நிறைய விஷயங்களை தொடர்பு கொண்டு, அதாவது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்துரையாடிய பின்பு தான் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் நான் வந்தாலும் நீங்கள் சொல்வதெல்லாமே சிறப்பாக தானே இருக்கிறது, இந்த கூட்டத்தை நீங்களே நடத்திவிடுங்கள் அப்படின்னு சொன்னது போல தான் இருக்கிறது. ஏன்னா தொலைபேசியில் உரையாடியது உண்மை. ஆனால் விஜய் ஏன் வரவில்லை அப்படின்னு தெரியல. வரவில்லை என்றாலுமே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாகவும் அமைந்தது, முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அமைந்தது. தேர்தல் களத்தில் வேலை செய்வதற்கு மாவட்ட செயலாளருக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய ஆலோசனையாக செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அனைவராலும் பேசப்பட்ட ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதில் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து பொருளையை கிளப்பிட்டுருக்காங்க சமூக வலைதளங்களில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமகவின் வழக்கறிஞரான பாலு அவர்கள் வந்து தமிழக
வெற்றி கழகத்தின் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து சந்தித்து அன்புமணி கொடுத்ததாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமே பாமக வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பரவலாக பேசப்பட்டது. ஆனால் பாலு அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்களை சந்தித்ததற்கு முக்கிய காரணம் என்னன்னா, வரும் டிசம்பர் 17ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்காக அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்த இருக்கிறார். அந்த போராட்டம் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கிறது. அந்த போராட்டங்களில் கலந்து கொள்வதற்காக அனைத்து கட்சிகளுக்குமே அன்புமணி கையால் எழுதப்பட்ட அந்த அறிக்கையை தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்களிடம் வழக்கறிஞரான பாலு அவர்கள் கொடுத்திருந்தார். இது அனைத்து கட்சிகளிலுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அன்புமணியை வந்து நம்ம இந்த விஷயங்களில் அடிக்கடி நம்ம பாராட்ட தவறாமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்புமணி அவர்கள் வந்து ஒரு முற்போக்கு சிந்தவாதின்னு அடிக்கடி நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அடிக்கடி பேசி கொண்டிருக்க ஒரு நபர் அன்புமணி. ஏன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் வரும் சமயங்கள்லையுமே தேர்தலை வந்து முன்னிறுத்தி அவர் செய்யலைங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கூறியிருக்கிறார். அதே போல இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஒரு விரிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும். இது தமிழக வெற்றி கழகத்துடன் அன்புமணி அவர்கள் கலந்து கொண்டார் என்பது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இதுபோல தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசியம் இணைந்திருங்கள். இதே போன்று அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.